ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை குறித்து நம்மிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. இதுகுறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகத்திடம் சில கேள்விகளை கேட்டு பதில்களை பெறலாம். சார் வணக்கம். நாடாளுமன்றத்தை ஒட்டியே தேர்தல் அப்படிங்கிறது கூட்டாட்சி முறையை பாதிக்குமா? அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறதுனால மாநிலங்களோட உரிமை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரை மாநில உரிமைகளை பாதிக்கும், கூட்டாட்சி முறையும் பாதிக்கும். இப்போ கூட்டாட்சி முறைங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் தேர்ந்தெடுக்கிறாங்கிற முடிவை அந்தந்த மக்கள்கிட்ட பண்ணணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரே தேர்தல்னு வச்சுக்கலாம். அது ஏன்னா இந்திய நாட்டுக்கு முழுதும் தேர்தல். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வேணுமா வேணாமா? ஒரே தேர்தல்னா அப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான்னா அப்போ மாநிலத்துக்கு வேண்டாமா? அப்போ மாநிலத்துக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமைகளை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டாமா? ஆகையினால ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஒரு இடத்துக்கு மட்டும்தான். மற்ற மாநிலங்களுக்கு தனி தேர்தல். அந்தந்த உரிமைகளை பாதுகாக்கணும். அந்தந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னா தனி தேர்தல் தான் வைக்கணும். நிச்சயமா மாநிலங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்னா, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் இதனால பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரு திறனா? மாநிலங்கள உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது? எந்தெந்த மாநிலத்தில் இவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான். அதனால எம்எல்ஏஸ் முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணணும். அதனால மாநிலங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அப்பதான் மாநிலங்களுடைய நிலைமையும் சரியான தேர்தலாக இருக்கும். ஆகையினால தனித்தனி தேர்தலாக இருக்கணும். நிச்சயமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில என்னென்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிட முடியுமா சார்? ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னை பொறுத்தவரையில் சாதகங்கள் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. ரெண்டாவது, ஒரே நாடு ஒரே இருக்கிற தேர்தல் முறைகளை கரெக்டாக பண்ணோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்கும். ஒரே நாடு தேர்தல்னா மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா? என்ன ரெஃபரண்டமா? மக்கள் மத்தியில் ஓட்டு போட்டு பண்ணுறதா? இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஏதோ இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துறதாக சொல்கிறாங்க. இல்லை. ஏற்கனவே இந்தியாவில் எவ்வளவோ மொழிகள் இருக்கு, எவ்வளவோ பாரம்பரியம் இருக்கு, எவ்வளோ ஹெரிட்டேஜ் இருக்கு, எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கு. அத்தனையிலையும் மாறுபடாம தானே பண்றாங்க, ஓட்டு போடுறாங்களே. எல்லாரும் சேர்ந்து தானே பிரைம் மினிஸ்டர் எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு சேர்ந்து தானே கேபினெட் மினிஸ்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்பிஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்தந்த தேர்தல் முறைகளை மாற்றக்கூடிய நிலைமை சாத்தியக்கூறுகள் இப்ப இல்லை. அதனால என்ன பொறுத்தவரையில் ஒரே தேர்தல் சாத்தியம் மட்டும் இல்லாம சாதகமும் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி சார். இது நடைமுறைக்கு வர 2029 வரைக்கும் காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்குள்ள என்ன மாற்றங்கள் வேணாலும் நிகழலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.